வறுத்தரைச்ச சூரை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் கடுகு வெந்தயம் போட்டு வறுத்துருங்க. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், தேங்காவை கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துட்டு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துருங்க. ஏற்கனவே சூரை மீனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் புளி தண்ணியும் ஆட் பண்ணி ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு முருங்கைக்காய், 2 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் புளியை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். தக்காளி போடுறதா இருந்தால் மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துருங்க. இப்போ குழம்பு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட இந்த குழம்பு வத்திரும். அவ்வளவுதான், சூரை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.